லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஆவடி அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் 40க்கும் மேற்பட்ட தெருநாய்களை வீட்டில் சட்டவிரோதமாக வளர்க்கும் நபர்கள் மீது ஆவடி காவல் ஆணையரிடம் வீடியோ ஆதாரங்களுடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மரணி. சென்னை ஆவடி காவல் ஆணையத்துக்கு நேற்று மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இந்த மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஐபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் வழக்கறிஞரும் சமூக கவிதா காந்தி என்பவர் ஒரு பரபரப்பான புகார் ஒன்று அளித்திருந்தார். அந்த புகாரில் தான் குடியிருக்கக்கூடிய ஆவடி அடுத்த அன்னூர் பகுதியில் வீட்டின் அருகில் அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டவிரோதமாக பெண் ஒருவர் சுமார் 40க்கும் மேற்பட்ட நாய்களை வளர்த்து வருவதாகவும், இந்த நாய்களின் தொல்லையால் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கக்கூடிய நபர்கள் வீட்டை காலி செய்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் வந்து செல்வதாகவும், இது பற்றி பலமுறை திருமுல்லைவாயில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ஆய்வாளர் கிருஷ்ணன் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் ஆட்சியம் காட்டு வருவதாகவும், தான் விசாரணை செல்லும் பொழுது ஒருமையில் பேசுவதாகவும் புகார் அளித்திருந்தார். உடனடியாக இந்த புகாரை ஏற்ற ஆணையர் சங்கர் அவர்கள் உடனடியாக இந்த புகார் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், இந்த நாய்கள் வளர்க்கும் நபர் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த நாய்கள் வளர்ப்பு பற்றிய வீடியோவானது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. தொடர்ந்து ஒரு வாரமாக தெருநாய்கள் சிறுமியை கடித்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தது. இதை தொடர்ந்து இந்த 600 சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி வருகிறது. அரணி.